தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சிவகங்கை இன்னொரு சாத்தான்குளமா 27ஆம் தேதி அன்று காலையில் 10 மணிக்கு ஒரு பெண் வந்து கார் ஓட்டிட்டு வராங்க. அவங்க வாகனத்தில் அவங்க தாயாரை கூட்டிகிட்டு வராங்க. காரை விட்டு இறங்கிட்டு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்கள உடனே கூப்பிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போகிற சக்கர நாற்காலி ஒன்று கொண்டு வாங்க, வீல் சேர் எடுத்துகிட்டு வாங்கன்னு. சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததாகவும், அந்த வீல் சேரில் தன்னுடைய தாயாரை ஏற்றிட்டு வண்டி கீ அவகிட்ட கொடுத்துட்டு அந்த வண்டியை பார்க் பண்ணிடுங்கன்னு சொன்னதாகவும். இப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு கார் ஓட்ட தெரியாது, சரி நீங்கள் போங்க நான் வேற ஒரு பையனை எடுத்து வண்டியை பார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு வண்டியை பார்க் பண்ணுறாரு. உடனே வண்டியை பார்க் பண்ணி அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணி விட்டுறாங்க. இவங்க கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. கீயை கொடுக்குறாரு, காரை எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 10-11 மணிக்கு வந்தவங்க அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. ஒரு 2 மணி வாக்கில் அவங்க வந்து 100 கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய காரில் இருந்த 9.5 சவரன் 10 சவரனோட நகை காணும். இறந்து போன அஜித்குமாரோட தாயார் மாலதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் குடிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அவன் திருட மாட்டான் அப்படின்னு அவன் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் அஜித்குமாருக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா திருட்டு பையன் கிடையாது. ஏன்னா அவன் மேலே முன்றிய வழக்குகள் எதுவுமே கிடையாது. அடிக்கும் போதே அடிச்சு வண்டியில ஏத்தும் போதே அவரு மூச்சு திணறல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. கோவிலுக்கு பின்னாடி கூட்டு போய் அடிக்கிறாங்களா, அங்கே இறந்துட்டாரு, அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. அந்த மாட்டு ஆஸ்பத்திரியே இறந்துட்டாரு. அதாவது இறந்துட்டாருன்றது என்ன, அன்கான்சியஸ்ல இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவில் அங்கே இருக்கவங்களுக்கு நேரம் ஏற்றி அவர் அங்கேருந்து பக்கத்தில் வண்டியை மாற்றி நேராக தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரியில் அவர் இறந்துட்டாருங்க, ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணோன்னே இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் காரை கொண்டு வந்து நிப்பாட்டினேன், அவர் சர்க்கரை நாற்காலி கொண்டு வந்து கேட்டு கொடுத்தாரு, அப்போ காரை கொடுத்துட்டு பார்க் பண்ண சொன்னேன், அவர் முடியாது, இன்னொருத்தர் எனக்கு தெரியாது, இன்னொருத்தரை கூப்பிட்டு பார்க் பண்ணுறேன்னாரு. அப்புறம் சர்க்கரை நாற்காலிக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுலையே நான் வந்து 100 ருபீஸ் கொடுத்துட்டு வந்தேன், 500 கேட்டு என்ன பிரச்சனை பண்ணாரு அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கணும். சர்க்கரை நாற்காலி கொண்டு வந்து கொடுத்த உடனே 500 ரூபாய் கேட்டிருந்தானா அவனை நம்பி நீ எதுக்கு கார் சாவியை கொடுத்த? அவன் கார் சாவியை கொடுக்கும் போது அவன் 500 ரூபாய் கேட்குறான்னா அவன் அதுக்கு முன்னாடி அவன் செயினை எடுத்துருப்பான்ல. அப்போ 10 சவரன் நகையை எடுத்துட்டு உங்ககிட்ட 400 ரூபாய்க்கு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கானா? நீதிமன்றத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க வழக்கறிஞர் தரப்பில் இவங்க ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்தாங்க, பட் அங்கே கூட தொலைஞ்சிருக்கலாம். இப்போது எங்கேயோ கிடச்சிருச்சு. 10 சவரன் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டா அந்த பையன் உயிரோடு வந்துடுவானா? இது வந்து பப்ளிக்கோட கேள்வி. இறந்த பையனோட சகோதரர் அவங்க குடும்பத்தில் கேள்வின்னா தப்பே செய்திருந்தாலும் அதுக்கு இதுதான் ஒரு தீர்வா? இவர் தாயாரையும் சகோதரனையும் கொண்டு போயிட்டு நீதிபதி முன்பு நிப்பாட்டுறாங்க. அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டு மகனை கொன்னவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள சிறையில் போடணும், அவங்க மேலே உரிய நடவடிக்கணும், எங்கள் வீடு மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து மனு கொடுத்தவுடனே அவங்களுக்கு நிறைய வீடியோ காட்சியோட உடற்கூறாய்வு செய்யப்படுது. 15 இடத்துல வந்து வெளிக்காயங்களும் உள்காயங்களும் அவருக்கு இருந்ததாகவும், அப்போது கைது செய்து அவர் காவல் நிலையத்தை கொண்டே போகல, இல்லீகல் டிடென்ஷன் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்பெஷல் டீம்னா தன்னை பெரிய கொம்பு முளைச்சதான் நினச்சிக்கிட்டு இப்போ இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 6 பேர். நியாயமாக பார்த்தா இவங்களை சஸ்பெண்டுன்றது தீர்வு ஆகாது. இவங்களை சிறையில் போட்டால் கூட இவங்க வெளியே வந்து கொஞ்ச நாள் பொறுத்து அந்த சஸ்பெண்டை ரீவொர்க் பண்ணிவிட்டு அந்த சஸ்பெண்டு ஒரு பக்கம் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது டியூட்டிக்கு வந்துடுவாங்க. இவர் அங்கேருந்து இறக்கி கூட்டிகிட்டு வந்து உள்ளே போகிறது எல்லாமே மணப்புரம் காளி கோயிலோட சிசிடிவியில் இருக்குமா இருக்காதான்? நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லேடி வந்து காரை பார்க் பண்ண சொன்னது இருக்குமா இருக்காதான்? இதுக்கு நடுவில் பலர் வந்து அந்த கோயில் நிர்வாகத்தோட சிசிடிவியை கேட்குறாங்க. ஆனால் காவல்துறை அந்த ஒட்டுமொத்த கோயிலோட டிவிஆர் தூக்கிட்டு போயிடுச்சு. அப்போது இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு அதிகார பலம் உள்ள. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்களுள்ளார். வணக்கம் மல் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், தமிழ்நாட்டை உழுக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் டெத்து வந்து சிவகங்கையில் நடந்திருக்கு. அது இல்லீகல் டிடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நபர் பேர் அஜித்குமார். ஒரு 10 பவுன் நகையை திருடி விட்டதாக வந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இல்லீகலாக வந்து டிடைன் பண்ணி அவரை வந்து விசாரிக்கும் போது உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய அளவுக்கு செய்தியாக மாறி இருக்கு. இந்த சிவகங்கையில் நடந்த இந்த லாக்அப் டெத் என்பது அகில இந்திய அளவில் பேசப்பட்டு வருகிறது. ட்விட்டர் ட்ரெண்டிங்லாம் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக சிவகங்கை இன்னொரு சாத்தான்குளமா என்ன சார் நடந்திருக்கு? அஜித்குமாருக்கு நடந்த கொடுமையை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஎஸ்பி இருப்பாங்க.
ஒன்று காரைக்குடி, இன்னொன்று மானாமதுரை, திருமயம், சிவகங்கை, இந்த போன்ற நிறைய. இதில் சிவகங்கை டு மதுரை போகணுன்னா ஒரு பாதை இருக்குது. சிவகங்கை பக்கத்தில் சிறு சிறு கிராமங்களில் நிறைய அந்த படமாத்தூர், பூவந்தி அப்படியே அந்த ஊரில் போகும்போது 2 பக்கமாக பிரியும் மதுரைக்கு போகிறதுக்கு. ஒன்று இப்படி இடது பக்கம் போகிற மாதிரி ஒன்று, ஒரு பக்கம் பூவந்தியிலேருந்து மடப்புறம், திருப்புவனம், மதுரை போகிற மாதிரி. அப்போது நியர்பை பார்த்திங்கன்னா மதுரைக்கும் ரொம்ப நியர்பை, சிவகங்கைக்கும் நடுவில் சென்ட்ரல் பிளேஸ்ன்னு தான் சொல்லணும் அந்த மடப்புறம்ன்றது. அந்த மடப்புறம்ன்றது அங்கே இருக்க பிரபலமான ஒரு காளி கோயிலில், மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில், அடைக்கலங்காத்த ஐயனார் மடப்புறம் காளி கோயில் வெட்டவெளியில் இருக்கும். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். வெள்ளி செவ்வாய்க்கு கூட்டங்கள் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சு. இப்போ அந்த மடப்புறம் காளி கோயிலுக்கு எந்த எல்லைக்குள்ள, காவல்துறை எல்லைக்குள்ளே இருக்குன்னா திருப்புவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சரக எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்குது. வெள்ளி செவ்வாய்க்கு கூட்டம் வர மாதிரி இப்போ அப்பகுதியில் அந்த கோயிலில் காவலாளி அதாவது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படின்றது தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிக்கு. அப்போ அந்த காவலாளி, தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிற ஒரு காவலாளி யாருன்னு கேட்டால் அதே மடப்புறம் பகுதியை சார்ந்த மறைந்த பாலகுரு அப்படின்றவரோட மகன் அஜித்குமார். அவருக்கு 27-28 வயசாச்சு. அவங்க தாயார் பேர் மாலதின்னு சொல்லிட்டு. அவருக்கு ஒரே ஒரு சகோதரர் இருக்கார், நவீன்குமார்னு. அவர் ஒரு டிகிரி படிச்சுட்டு தற்சமயம் அவங்க சகோதரர் ராமநாதபுரத்தில் இங்கே ஒரு சிறிதாக வேலை பார்த்துட்ருக்க ஒரு சின்ன நிறுவனத்தில். இந்த அஜித்குமார்ன்றவர் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார். சரி. இவர் அங்கே இருக்க பல வேலைகளுக்கு போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த செக்யூரிட்டி நிறுவனத்துலேருந்து இந்த இடத்துக்கு வீட்டுக்கு பக்கத்திலே வேலை பார்த்துட்ருக்கார். இப்போ அவருக்கு என்ன வேலைன்னா, கோயில் வாசலில் வர க்ரௌடை கட் பண்ணுறது, வண்டியை பார்க் பண்ணும்போது ஓரமாக போங்கன்றது, கோயிலை மெயின்டைன் பண்ணுறது, இப்படி தான் கோயில் செக்யூரிட்டினா அப்படி தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சில இடத்துல 2-3 பேர் இருப்பாங்க, ஒரு சில இடத்துல 6 மணி நேரம் இவர், 12 மணி நேரம் இவர், 12 மணி நேரம் அவர் அப்படின்றாங்க. ஒரு 28 வயசு ஆள் லோக்கலில் இருக்காள்னா அவருக்கு எவ்வளோ பரிச்சயம் இருக்கும், லோக்கலில் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி இருக்க தேங்காய் பழ கடைகள் இருக்குது, பலசர கடைகள் இருக்குது, டீ கடைகள் இருக்குது, அந்த மாதிரி பகுதி, அந்த பகுதியில் ஃபுல்லாக ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது. இங்கே இப்படி இருக்கும்போது 27ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஒரு பெண் கார் ஓட்டிகிட்டு வராங்க. அந்த பெண் பேர் நிகிதா அப்படின்ற பெண். அவங்க மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர். அவங்க வாகனத்தில் அவங்க தாயாரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்களுக்கு 73லேருந்து 75 வயசு இருக்கும், சிவகாமி அப்படின்றவங்க அவங்க தாயார். அப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு, காரை விட்டு இறங்கிட்டு, அங்கே இருக்க கார் பார்க் பண்ணோன்னே அங்கே செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்கள, உடனே கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வாங்க, அம்மாவை கூட்டிகிட்டு போகிற சக்கர நாற்காலி ஒன்று கொண்டு வாங்க, வீல் சேர் எடுத்துகிட்டு வாங்கன்னொன்னே, சரி இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு கொடுத்ததாகவும், அந்த வீல் சேரில் தன்னுடைய தாயாரை ஏற்றிட்டு வண்டி கீ அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த வண்டியை பார்க் பண்ணிவிடுங்கன்னு சொன்னதாகவும். இப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, சரி நீங்கள் போங்க, நான் வேறு ஒரு பையனை எடுத்து வண்டியை பார்க் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோயில் வாசலில் நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது, அங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு வண்டியை பார்க் பண்ணுப்பான்றார். உடனே வண்டியை பார்க் பண்ணி அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணி விட்டுறாங்க. இவங்க கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே கார் கேட்குறாங்க. உடனே அந்த காரை கீயை கொடுக்குறாரு. திரும்ப அவங்களுக்கு காரை கொண்டு வந்து தரல, நல்லா கவனிக்கணும். கீயை கொடுக்குறாரு. கீயை போய் அவங்க காரை எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு ஒரு 10-11 மணிக்கு வந்தவங்க அவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. புறப்பட்டு போனதுக்கப்புறம் ஒரு 2 மணி வாக்கில் அவங்க 100 கால் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி என்னுடைய காரில் இருந்த 9.5 சவரன் 10 சவரன் நெருக்கி 9.5 சவரன் 10 சவரனோட நகை காணும். அது ஒத்த சங்கிலியா இல்லை 2-3 நகையான்றது அவங்க இன்ன வரைக்கும் சொல்லலை. ஒத்த சங்கிலியாக தான் இருக்குன்றது தான் எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சது. 10 சவரன் நகையும் 2500 ரூபா பணமும் என்னுடைய வண்டியில் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னோடனே, இப்போ 100 கால் பண்ணோன்னே என்ன ஆகும்னு கேட்டால், டைரெக்டாக 100 கால்லேருந்து டைரெக்டாக எஸ்பி ஆஃபீஸ் போய் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து தானே உரிய டிஎஸ்பி கிட்ட வரும்ல. அப்போ அந்த டிஎஸ்பி கிட்ட வந்தோன்னா அங்கேருந்து உடனே என்ன பண்ணுறாங்க, 2 மணிக்கு இவங்க 100 கால் பண்ணதாகவும், டிஎஸ்பி அதாவது மானாமதுரை டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி தலைமைக்கு கால் போகுது. உடனே போனவுடனே அவங்கக்கிட்ட உடனே இவங்க கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போவோம்.
ஆனால் இந்த விஷயம் என்னன்னா, இப்போ தான் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் என்னன்னா, லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கே இப்படி ஒரு விஷயம் தெரியல. ஏன்னா லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சஸ்பெக்டை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து தான் ஸ்டேஷனில் வச்சு தான் என்கொயரி பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. பட் இது வந்து டைரெக்டாக வந்து 100 கால் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ரூம்லேருந்து டிஎஸ்பிக்கு போகுது. டிஎஸ்பி கிட்டேருந்து ஸ்பெஷல் டீம் வராங்க. இப்போது லோக்கல் போலீஸ்க்கு போகாமல் ஸ்பெஷல் டீம் வருது. ஸ்பெஷல் டீம்னா என்னென்னா 6 காவலர்கள் இப்போ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஆமாம், அந்த 6 காவலர்கள் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம், டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம் பார்த்தீங்கன்னா பிரபு, கண்ணன், ராஜா, சங்கர மணிகண்டன், ஆனந்த், ராமச்சந்திரன், இவங்க 2 பேர். 6 பேரை இவங்க பணியிடை நீக்கம் செய்திருக்காங்க இந்த சம்பவத்தில். ஆனால் இந்த இறந்த பையனோட தம்பி நவீன் என்ன சொல்கிறார், 7 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாரு. இதில் ஒரு கேள்வி இருக்குது, எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்குது. என்ன ஆகுது, இந்த 6 பிரபு, ஆனந்தன், சங்கர மணிகண்டன் இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஷனை சேர்ந்தவங்க டிஎஸ்பி ஸ்பெஷல் டீமில் இருக்காங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கோயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கோயிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், ஆமாம் இங்கே தாங்க இருக்கார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க நேராக வராங்க. கோயில் நிர்வாகம் என்ன சார் போலீஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே இவங்க கூட்டிகிட்டு போய் என்கொயரி பண்ணுறாங்க. அவர் நான் எடுக்கலை, இந்த மாதிரி நகையெல்லாம் எடுத்தியாமே, இல்லை எடுக்கலை, எங்கே வச்சுருக்கேன் நகைன்னு கேட்டாங்க, எடுக்கலை. உடனே என்ன பண்ணுறாங்க, அவரை அப்படியே கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு எல்லாத்தையும் தேடுறாங்க. பீரோ எல்லாத்தையும் கலைச்சி போட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு எங்கேன்னு கேட்டுட்டு அந்த ஸ்பெஷல் டீம் வந்து அவரை கூட்டிகிட்டு அப்படியே போயிடுறாங்க. இது விஷயமே தெரியாமல் அவங்க தாயார் வந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இங்கே யாருமே வரலையே போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நிறைய இடத்துல நடக்கிறது என்னென்னா, வெளியேருந்து இப்போது வெளியூர் போலீஸோ யாரோ ஒருத்தர் வந்து இப்போது கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து சென்னையில் வந்து ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அது லோக்கல் ஸ்டேஷனுக்கு தெரியாது. ஆனால் நடைமுறை வந்து அவங்க லோக்கல் ஸ்டேஷனை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும். ஆனால் அவங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, லோக்கல் ஸ்டேஷனில் இருக்கவங்களும் லோக்கலில் இருக்க ஆளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், தகவல் போய்ட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாளுக்கு பிறகு தான் தெரியும். இப்படி அவங்க போகும்போது அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க, அவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நீ உடனே கிளம்பி வாப்பான்ட்டு. உடனே அவங்க தம்பி அன்றைக்கி சாயந்தரம் 6-7 மணிக்கே புறப்பட்டு அங்கே வராரு. அப்போது உடனே இவரை தூக்கிட்டு போனோன்னு என்ன பண்ணுறாங்க, யார் உங்க கூட வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதில் இவர் எந்த வாகனத்தை பார்க் பண்ண சொல்லி கீழே கொடுக்குறாரோ அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஒரு டிரைவர் அருண்குமார்ன்றோம். ஓகே, அவர் தான் அந்த வாகனத்தை அவர் தான் கார் ஓட்டுறதே பார்க் பண்ணுறாரு. இப்போ அவரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க, ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த ஒரு 3-4 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் அப்பகுதியிலே இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நைட்டு ஃபஸ்ட்டு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு அடிக்கிறாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து ஒரு மாட்டாஸ்பத்திரி இருக்குது மடப்புறத்தில், அதுக்கு பின்னால் வச்சு அடிக்கிறாங்க. மாட்டாஸ்பத்திரிக்கு பின்னால் வச்சு அடிச்சுட்டு மாணவர் விடுதி ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சு மாணவர் விடுதி பக்கத்தில் அருகில் வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனியார் தோட்டத்துக்குள்ளே வச்சு அடிக்கிறாங்க. அப்புறம் ஏரிக்கிட்ட வச்சு அடிக்கிறாங்க. இப்படி அடிக்கும்போது அப்புறம் அவங்க தம்பியை வந்து என்ன பண்ணுறாங்க, காலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அதான் வீட்டுக்கு வராங்கல்ல, வீட்டுக்கு வந்து தேடும்போது அவங்க தம்பி இருக்கார். உடனே அவங்க தம்பி, என்ன சார் இப்படி தேடுறீங்க, வீட்டுக்குள்ளே வந்து தேடுறீங்க, இல்லை உங்கள் அண்ணன் வந்து ஒரு திருட்டு வழக்கில் மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க தம்பியோட ஃபோனை பிடிங்கிறாங்க. ஃபோனை பிடிங்கிட்டு அவங்க தம்பியையும் அந்த நவீன்குமார்ன்றவரையும் அவரையும் அந்த டெம்போ ட்ராவலரில் ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கிட்டு நேராக போய் ஒரு ஏரிக்கு பின்னால் போகுது. போனவுடனே இவரை முட்டி போட வைக்கிறாங்க. யார? அவங்க தம்பியை, இறந்த அஜித்குமாரோட தம்பியை முட்டி போட வைக்கிறாங்க. இது வச்சுட்டு அவர் காலில் அடிக்கிறாங்க. தம்பியை அடித்தா, அடிக்காதீங்க சார் நான் உண்மையாக சொல்லிடுறேன்னு ஒரு சென்டிமெண்டலாக. ஆமாம், ஒரு பிரெட் வின்னருக்கு வந்து ஒரு இது இருக்கும்ல, ஒரு பாச பிணைவு இருக்கும்ல, நான் தான் முக்கியமானவன், ஐயோ என் தம்பி அடிக்கிறாங்கன்ட்டு. உடனே இல்லை சார் அடிக்காதீங்கன்றார். இவர் 1/2 மணி நேரம் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை அடிக்கிறாங்க. அவர் அடித்தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, சரி இங்கேருந்து இடத்த மாறணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, 27ஆம் தேதி சாயந்தரம் 3 மணிக்கு அவங்க 2:30-3 மணிக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 o'clock அவரை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. மறுநாள் மதியம் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போ 3 மணிக்கு. ஓகே, ஒரு 6 இடம் மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அது அவங்க தம்பி தான் சொல்கிறார், சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவரை திரும்ப அடிக்க சொல்லு ரெக்கவரி காட்டு. இப்போது ஒரே ஒரு சின்ன பாலிசி என்னென்னா,
கிரைம் பண்ணுறவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிச்ச உடனே சார் அடிக்காதீங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இங்கே தருணேன் அந்த மார்வாடிக்கிட்ட 5 சவரன் வச்சேன். இந்த ஃபைனான்ஸில் நிறைய நகை அடமானம் வைக்கிற ஃபைனான்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபைனான்ஸில் 5 சவரன் வச்சேன், இதில் 2 சங்கிலி வச்சோன்னா போலீஸ் நேராக போய் எங்கெங்கே நகை வச்சாங்களோ அங்கே பணம் கொடுக்காம ரெக்கவரி பண்ணக்கூடிய கட்ஸு போலீஸ்க்கு இருக்கு. ஆமாம். ஒன்றையும் தூக்கி உள்ளே வைக்கணுமா, திருட்டு நகை வாங்கி வைக்கிறேன்னா ஐயோ வேணாங்க எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு அவன் கொடுத்துருவான். ஆமாம். அவங்ககிட்டயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கிடுவாங்க. ஒரு சிலவனை எனக்கு தெரியாதுங்க நான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணேன் ஆளை வச்சு கொடுத்தாங்க, இப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அப்போ இவ்வளோ நேரம் தொடர்ச்சியாக அடிக்கும் போது அவன் வந்து ஒன்றும் சொல்லியிருக்கணும். உடனே கடைசி என்ன பண்ணுறான், அந்த 2-3 மணிக்கு அடி அவனால் பொறுக்க முடியாத நேரத்தில் சார் மிளகாத்தூளை கரைச்சி வந்து அப்படி வந்து சொல்கிறாங்க. அவங்க வழக்கறிஞர் ராஜான்னு ஒருத்தர் அந்த ஊடகங்களில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, சார் அந்த இடத்துல தண்ணி கேட்டோன்னா மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்தது, இந்த மிளகாத்தூள்லாம் அங்கே சிந்தி இருக்குது, அங்கே வந்து பைப்பு பிளாஸ்டிக் பைப்லாம் உடஞ்சிருக்கு. பிளாஸ்டிக் பைப்னா இபி போகிற மெலிஸ் பைப்பாக இருக்காது, வாட்டர் போகிற பைப்பு ஒரு கனமான பைப்பாக தான் இருக்கும், பிவிசி பைப்பாக தான் இருக்கும். பிவிசி பைப்லாம் எவ்வளோ கனமாக இருக்கும்னு தெரியும். இப்போது இதில் அடித்ததா அங்கே பைப்லாம் உடஞ்சி கிடந்ததா சொல்கிறாங்க. பட் அங்கேருந்து அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் ஒத்துக்கிறேன் சார், நான் ஒத்துக்கிறேன் அடித்தாங்க, என் தம்பி அடிக்கக்கூடாது, இங்கேருந்து இங்கே மறைவாக வச்சு அடிக்கிறாங்கல்ல, அப்போ எல்லாருக்கும் முன்னையில் போயிட்டு நம்ம போயிட்டா நம்மளை தப்பிக்க வச்சுருவாங்கன்னு. சார் நான் கோயிலுக்கு பின்னாடி உதவி ஆணையர் அலுவலகம் இருக்குது, அதுக்கு பின்னால் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. உடனே அங்கேருந்து அவங்க தம்பி இவரெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்க தம்பியை வாகனத்தில் வச்சுட்டு மற்றவர்களையும் வாகனத்தில் வச்சுட்டு மற்ற 4 பேரை வேற ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் 4 பேர் வேற இடத்துல வச்சுட்டு அவங்க தம்பியை வச்சுக்கிட்டு உடனே அவங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வர சொல்கிறா அப்படின்றாங்க. இறக்கி இவங்க தம்பியை வாகனத்தை வச்சு நேராக அங்கே கூட்டு போகிறாங்க. அந்த மடப்புறம் காளி கோயிலுக்கு பக்கத்தில் உதவியான ஜேசி ஆஃபீஸ்க்கு பின்னால் வந்து ஒரு மாட்டு கொட்டகை இருக்குது. அந்த கொட்டகையில் கொண்டு போய் எங்கடா வச்சேன்றாங்க. சார் நான் எடுக்கவே இல்லை சார், நீங்கள் அடிச்சிருவீங்கன்ற ஒரு பயத்தில் தான் அடி தாங்க முடியாமல் எல்லாருக்கும் நேரம் இங்கே வந்தால் இங்கன்னு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. இவர் அங்கேருந்து இறக்கி கூட்டிகிட்டு வந்து உள்ளே போகிறது எல்லாமே மடப்புறம் காளி கோயிலோட சிசிடிவியில் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த லேடி வந்து காரை பார்க் பண்ண சொன்னது இருக்குமா இருக்காதான்? நீங்கள் ஒரு செல்ஃபோன் திருடு போயிடுச்சுன்னு நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, சார் மிஸ் ஆகிடுச்சு சார் அப்படின்னா உங்களை 5 முறை கேட்பாங்க, உண்மையாக மிஸ் ஆச்சா, ஏன் நேற்று தொலைச்சதுக்கு இன்றைக்கி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற, நேற்று ஆன்லைனில் கொடுத்துருக்க வேண்டியதானே. சார் ஃபோனே தொலைஞ்சி போச்சு, நான் எந்த ஃபோனில் சார் ஆன்லைனில் கொடுக்குறது, நான் ஊருக்கு போயிட்டேன் சார், இன்றைக்கி தான் வந்து கொடுத்தேன் சார். அது எப்படி கரெக்டாக அந்த இடத்துல தான் தொலைஞ்சிச்சா, நான் திரும்ப சிசிடிவி போய் பார்ப்பேன், நீ அந்த இடத்துல ஃபோன் தொலையாமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை தூக்கி உள்ளே வச்சிருவேன் அப்படின்லாம். ஒரு ஃபோனு தொலைஞ்சதுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட்டே வேணாம், என் ஃபோனே வேண்டாயான்னு சொல்லிட்டு போகிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கு. ஆமாம். இப்படிப்பட்ட இடத்துல ஒரு நகை தொலைஞ்சி போச்சுன்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க. சொன்னவங்க டாக்டர். ஆமாம், ஓகேவா. டாக்டர் சொன்னாங்கன்னா டாக்டருக்கு திருமங்கலத்தில் சிட்டிக்குள்ளே டாக்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்போ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால தானே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கல, நேராக 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிஎஸ்ஆர் போட்டதா சொல்கிறாங்க. 100க்கு கால் பண்ணியிருக்காங்க. 100க்கு கால் பண்ணால் கூட கால் ஃபார்வர்ட். சார் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் வந்து டேரெக்டாக வந்து எஸ்பிக்கோ டிஎஸ்பிக்கோ இன்ஸ்பெக்டருக்கோ ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைங்கிறதுனால தானே 100க்கு. சிவகங்கை மாவட்டத்தோட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் அவர் வந்து ஒரு நேர்மையான காவல்துறை கண்காணிப்பாளர், இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சார் ஜென்டில்மேன். நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்கள் லைனில் வருவார், என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய ஆஷிஷ் ராவத் ஒரு கரெக்டான நபர் தான். பட் ஆஷிஷ் ராவத்துக்கு கீழே பல டிஎஸ்பிகள் இருப்பாங்க. அந்த டிஎஸ்பிக்கு கீழே வந்து எவ்வளோ இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த பையனை உள்ளே கொண்டு போய் திரும்ப அடிக்கிறாங்க. அடிக்கும்போது தம்பிக்கு தெரியாது, ஆனால் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க வண்டியில் வந்து டேய் உங்கள் அண்ணனை உள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் மட்டும் வராங்க. வந்து இவங்ககிட்ட எழுதி வாங்கிட்டு அமுச்சு விட்றியான்றாங்க. யார்? தம்பிக்கிட்ட அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ தம்பிக்கு ஒரு ஷேடோ போட்டிருக்காங்களா வண்டியில்? ஆமாம், ஒரு ஷேடோ போட்டிருக்காங்களே. அப்போ அங்கேருந்து சொல்கிறாங்க அவனை எழுதி வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டு அமுச்சு விடியான்ட்டு. உடனே அவனை கையெழுத்து வாங்கிட்டு வண்டியிலேருந்து அமுச்சு விட்றாங்க. அமுச்சு விட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் நீ போடா அப்படின்னு சொன்ன உடனே இந்த 4 பேர் விட்டாங்களா என்னன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. அந்த ஆட்டோ டிரைவர் விட்டாங்களான்னு சொல்லவே இல்லை. அங்கே பின்பக்கமாக ஒரு வண்டி வர வச்சு அந்த ஆட்டோவில் ஏற்றிட்டு போனதா கோயிலில் இருக்கவங்க
கோயிலை சுற்றி இருக்கவங்க அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க, வியாபாரிகள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவரை கடைசி வரைக்கும் ஏமாத்துனது விஷயம் என்னென்னா, அவரை மதுரை ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போகல. சிவகங்கை 6 மணிக்கெலாம் சிவகங்கை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகே. சிவகங்கையில் இருக்க ஒரு தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போனோன்னே, இங்கே ஒன்றும் முடியாதுங்க, நீங்கள் ஜிஹெச் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னோடனே, உண்மை விஷயம் என்னென்னா, அங்கே வந்துட்டாங்க அப்படின்னும் போது ஊடகங்களில் பெரும்பாலான மாவட்ட செய்தியாளர்களுக்கெல்லாம் சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரியும். பட் இவங்களுக்கெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அம்மா ஒரு பக்கம் தேடுறாங்க, தம்பி ஒரு பக்கம், இந்த மாதிரி இந்த பசங்க இல்லை அடிச்சிட்டு இருக்காங்க, அவர் உடம்பு சரியில்லை, நேற்றுலேருந்து அவனால் பேச முடியல, மூச்சு திணறல் ஏற்பட்டது, இப்படிலாம் பல வார்த்தைகள் வரும்ல. சிவகங்கை ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. சிவகங்கையிலேருந்து ஜிஹெச் கூட்டு போனோன்னே, அத்தனை ஜிஹெச் கொண்டு போகிறாங்கன்னு ஒரு தகவல் கிடச்சோன்னே மாவட்ட செய்தியாளர் எல்லாரும் சிவகங்கை ஜிஹெச்சில் போய் காத்திருக்காங்க. ஓகே. இது நடக்கிறது 6:45 சாயந்தரம், மறுநாள் 28ஆம் தேதி சாயந்தரம். ஓகே. ஆனால் இது எங்கே போச்சுன்னே தெரியாது. சிவகங்கை ஜிஹெச்சில் எல்லா செய்தியாளரும் இருக்காங்க. சிவகங்கை ஜிஹெச்சுக்கு வண்டி வரவே இல்லை. ஓகே. வண்டி நேராக எங்கே போச்சுன்னே தெரியாது. ஓகே. 6:45 மணிக்கு சிவகங்கை தனியார் மருத்துவமனையிலேருந்து புறப்பட்ட வாகனம் அதுக்கு முன்னாடி ஒரு 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 இது கலப்புது. என்னன்னா, ஒரு உடம்பு சரியில்லை, மதுரையில் இருக்க ஒரு தனியார் ஆஸ்பத்திரி பியில் ஸ்டார்ட் ஆகும். தனியார் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. அந்த ஆஸ்பத்திரி போயிட்டால் அங்கே ஒரு சில ஆள் தேடுறாங்க. ஆனால் சிவகங்கை தனியார் ஆஸ்பத்திரி கொண்டு வந்துட்டு அங்கேருந்து வண்டியை மாற்றி ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே இது எல்லாம் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியல சார். அவர் எங்க செய்தியாளர் தெரிஞ்சிச்சு. அடிக்கும் போதே இறந்துட்டாரா? அடிக்கும் போதே, அடிச்சு வண்டியில ஏற்றும் போதே அவர் மூச்சு திணறல அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. கோவிலுக்கு பின்னாடி கூட்டு போய் அடிக்கிறாங்களா, அங்கே இறந்துட்டாரு. அன்கான்சியஸ் ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. அந்த மாட்டு ஆஸ்பத்திரியே இறந்துட்டாரு. அதாவது இறந்துட்டாருன்றது எப்படின்னா, அவரை மூச்சு திணறல ஆயிடுச்சு, மூச்சு அன்கான்சியஸில் இருக்காரு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டோவில் அங்கே இருக்கவங்களுக்கு நேராக ஏற்றி அவர் அங்கேருந்து பக்கத்தில் வண்டியை மாற்றி நேராக தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. தனியார் ஆஸ்பத்திரியில் அவர் இறந்துட்டாருங்க, ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணோன்னே, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, நீங்கள் ஜிஹெச்சுக்கு போயிடுங்கன்னு. சரி, நாங்கள் ஜிஹெச்சுக்கு போகிறோம். தனியாக ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த ஆம்புலன்ஸில் பாடி ஏற்றி எல்லா செய்தியாளர்களும் சிவகங்கை ஜிஹெச்சுக்கு தான் வரப்போகிறாருன்னு இருக்கும்போது சிவகங்கை ஜிஹெச்சுக்கே போகலை. வண்டி 6:45 மணிக்கு புறப்பட்டது, எங்கே போச்சுன்னு தெரியாது. இதற்கு நடுவில் பல பேர் மதுரையில் இருக்க தனியார் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. பாதி பத்திரிகையாளர் சிவகங்கை ஜிஹெச்சில் இருக்காங்க. ஒரு சில பத்திரிகையாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்ட ஊர்க்காரங்க, உறவினர்கள், தாயார், இவங்க எல்லாரும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் முகாமிட்டிருக்காங்க. அந்த டைமில் ஃபஸ்ட்டு திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் வராரு. அதற்கு பிறகு பார்த்தா பழையனூர் ஆய்வாளர் வராரு. அதுக்கப்புறம் பூவந்தி ஆய்வாளர் வராரு. அதுக்கப்புறம் திருப்பாச்சேத்தி ஆய்வாளர் வராரு. அதுக்கப்புறம் மானாமதுரை டிஎஸ்பி வராரு. மானாமதுரை டிஎஸ்பி வந்த கொஞ்ச நேரத்தில் தான் எஸ்பியே வராரு. எஸ்பி ஆசிஷ் ராவுத்தே வராரு. ஏன்டா அதுக்குள்ளே ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுருச்சு. அப்போது வந்த உடனே தான் கொஞ்ச நேரம் அங்கே இங்கேன்னு போகும்போது 6:45 மணிக்கு அவர் சிவகங்கையிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸில் போன பாடி 11:45 12க்குள்ளே, அதாவது 12க்குள்ளே தான், இரவு 12 மணிக்கு தான் மதுரையில் இருக்க ராஜாஜி மருத்துவமனையில் கொண்டு போய் மார்ஜரில் வச்சுருக்காங்க. சார், மதுரைக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாமே சார்? மதுரைக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் இதுக்கு நடுவில் எங்கேயோ வண்டியை போட்டு டிசைட் பண்ணி ஏசி நாலேஜ், அதாவது எஸ்பி நாலேஜ் கொண்டு எஸ்பி அதுக்கப்புறம் அவர் பாடி மார்ஜரியில் இருக்க போய் எடுத்துங்கன்னும் போது தான் இங்கே இவங்களுக்கு தெரியுது, டிக்ளேர் பண்ணிட்டாங்க இறந்து. அதாவது எஸ்பி சொல்லி தான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மக்களுக்கே, சொந்தக்காரங்களுக்கே தெரியும் இறந்துட்டாருங்கிறது. எஸ்பி டைரக்டாக சொன்னாரா இல்லை எஸ்பிலாம் வந்ததுக்கு பிறகு, காவல் நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் அந்த தகவல் வெளியே வருது. ஓகே, மதுரையில் பாடி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தான் அவங்க நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரச்சனைகள் பண்ணுறாங்க. இந்த இறப்பில் பையனோட உறவினர்கள், அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர் சமூகத்தை சார்ந்த அமைப்புகளை சார்ந்தவங்கள, அது இல்லாமல் எதிர்கட்சி, மற்ற கட்சிகள், இப்படிலாம் இருக்க புதிய கட்சிகள், அப்படி எல்லா கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் வர ஆரம்பிச்சிடறாங்க. கடையடைப்பு வேற பண்ணுறாங்க. கடையடைப்பு அங்கே மடப்புறம் கோயில்கிட்ட இருக்க அத்தனை பேரும் கடையடைப்பு பண்ணி இந்த மாதிரி. அதாவது ஒரே ஒரு விஷயம், இந்த நகையை தொலைச்சேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு, ஃபோனை தொலைச்சா நீ உண்மையாலுமே ஃபோன் வாங்கினியா, ஐஎம்ஐ நம்பர் இருக்கான்னு கேட்குறவங்க, இந்த நகை தொலைஞ்சி போச்சுன்றதுக்கு அவங்க நகை வாங்கின ரசீதை முதல்ல அவங்கக்கிட்ட நகை இருந்துச்சான்னு ஒன்று பார்க்கணும். ஆனால் இது ரொம்ப பூதகரமாக வெடித்ததுக்கப்புறம் தான் திருப்புவனம் நடுவர் நீதிபதி முன்னிலையில் உடனே அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மாவட்ட காவல் கண்காணிப்பு வந்துடுறாரு, மாவட்ட வட்டாட்சியர் வந்துடுறாரு.
வட்டாட்சியர் வந்துடுறாரு, தாசில்தார் வந்துடுறாங்க, கோட்டாட்சியர், இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே அனைத்து கட்சி சார்ந்தவங்களும் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு இந்த பையன் இந்த அநீதி நடந்துருச்சு அப்படின்ற ஒரு பிரச்சனையை கிளப்பும் போது தான் அப்போ தான் வந்து நாங்கள் பாடியை வாங்க மாட்டோம், அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் எஸ்பி வந்து பணியிடை நீக்கமாக இந்த 6 பேரையும் செய்கிறார், சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆமாம், சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இந்த சஸ்பெண்ட் அப்படின்றது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஜட்ஜிக்கிட்ட போய் பாருங்கள், மறுநாள் போய் பாருங்கன்னா எஸ்பி வந்து டைரெக்டாக பேசுகிறார், உத்தரவாதம் கொடுக்குறாரு இல்லை அப்படின்னு. இதுக்கு நடுவில் திமுகவை சார்ந்த மாவட்ட செயலாளரோட ஆட்கள் சில பேர் வந்து நீங்கள் வாங்க எஸ்பி கிட்ட நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்போது ஒரு பரவலாக பேசப்படுது, இதுக்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை. என்னென்னா மாவட்ட செயலாளரை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேன்னு இருக்காரு, அவர் சார்பில் எங்கேயும் தரேன்னு இன்னும் உத்தரவு கொடுக்கல. பட் மாவட்ட செயலாளரே வந்து தனிப்பட்ட முறையில் திமுக மாவட்ட செயலாளர் தனிப்பட்ட முறையில் ஆஃப் த ரெக்கார்டாக வந்து நான் 5 லட்ச ரூபா தரேன்னு இருக்காரு உங்களுக்கு. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து கோயிலில் அரசு வேலையை வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காரு, முதல்வரும் கிட்டந்தும் உங்களுக்கு இழப்பீடு வரும், இப்படிலாம் சொல்லி அவங்கள வந்து அவங்களுடைய காரில் ஏற்றுறாங்க. ஓகே, ஏற்றும் போது என்ன பண்ணுறாங்க, அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் தகராறு பண்ணுறாங்க. எப்படி அந்த காட்சி அவங்க அதாவது தாயாரையும் சகோதரனையும் எப்படி நீங்கள் வண்டியில் ஏற்றலாம் அப்படின்னு இறக்கி விட்டோன்னா அந்த வண்டியை ரிவர்ஸில் கொண்டு போய் பின்னால் போட்டுட்டு திரும்ப போலீஸ் ஜீப்பை கொண்டு வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றுறாங்க. அப்போ அதிமுக தரப்பில் இருக்க செந்தில்நாதன், அவங்க அந்த பகுதியில் செங்கை மாறன், இவங்க மற்ற கட்சி, அப்புறம் தாவேக்கா, இவங்க எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வந்து அவங்க அந்த இடத்துல நிற்கிறாங்க. அந்த பையனுக்காக நிற்கும் போது என்ன ஆயிடுச்சு, இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இது மறுநாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கைது பண்ணுறாங்க. ஆமாம், சனிக்கிழமை சாயந்தரம் அவர் இறந்துட்டாருன்னு தகவல் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியத்து வந்து இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இவரை கொண்டு போய், அதாவது நேற்று கொண்டு போய் இவர் தாயாரையும் சகோதரனையும் கொண்டு போயிட்டு நீதிபதி முன்பு நிப்பாட்டுறாங்க. அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க, எங்கள் வீட்டு மகனை கொன்னவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும், அவங்கள சிறையில் போடணும், அவங்க மேலே உரிய நடவடிக்கணும், எங்கள் வீடு மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து மனு கொடுத்தோடனே அவங்களுக்கு நிறைய வீடியோ காட்சியோட உடற்கூறாய்வு செய்யப்படுது. விசி பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணுறாங்க. பண்ணும்போது இப்போ ஒரு சில தகவல் இருக்குது, அது உறுதிப்படுத்த தகவலாக தெரியல, தகவல் தான். எப்படின்னா 15 இடத்துல வந்து வெளிக்காயங்களும் உள்காயங்களும் அவருக்கு இருந்ததாகவும், அடினால தான் இறந்து போனார்னு உறுதி செய்யப்பட்டதா சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும், ஒரு ஆங்கில ஊடகம் செய்தி, ஆமாம், இன்னமும் வந்து உடற்கூறு ஆய்வுக்கு உண்டான அறிக்கைகள் இன்னமும் வெளியே வரல. ஒன்று, இதற்கு நடுவில் ஒரு சிலர் வந்து அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனார், மூச்சு திணறல தான் இறந்து போனார், மருத்துவ அறிக்கையே வராத மொழிகள்லாம் இறந்தாருன்னு சொல்லும்போது, இப்போ ஒரு கோணத்தில் போகும்போது அந்த பெண் புகார் கொடுத்த பெண் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நான் வந்து சக்கர நாற்காலியை கொண்டு வந்து கொடுத்தாரு. சக்கர நாற்காலி, அதாவது அவங்க தாயார் சந்திக்கிறாங்க, அந்த மருத்துவர் ஊடகங்களை சந்திக்கும் போது முகக்கவசம் அணிஞ்சு சந்திக்கிறாங்க. அவங்க புகார்தாரர் தானே, அவங்க முகத்தையே காட்டலாமே. ஆமாம், தப்பு கிடையாது, புகார்தாரர் தானே, முகத்தை காட்டலாம்ல, அவங்களால ஒரு உயிரே போச்சுல்ல. இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் காரை கொண்டு வந்து நிப்பாட்டினேன், அவர் சர்க்கரை நாற்காலி கொண்டு வந்து கேட்டு கொடுத்தாரு, அப்போ காரை கொடுத்துட்டு பார்க் பண்ண சொன்னேன், அவர் முடியாது, இன்னொருத்தர் எனக்கு தெரியாது, இன்னொருத்தரை கூப்பிட்டு பார்க் பண்ணுறேன்னாரு. அப்புறம் சர்க்கரை நாற்காலிக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததுலையே அவர் வந்து 500 ரூபா கேட்டு என்ன பிரச்சனை பண்ணார், நான் வந்து 100 ருபீஸ் கொடுத்துட்டு வந்தேன், 500 கேட்டு என்ன பிரச்சனை பண்ணார் அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கணும், சர்க்கரை நாற்காலி கொண்டு வந்து கொடுத்த உடனே 500 ரூபா கேட்டிருந்தானா அவனை நம்பி நீ எதுக்கு கார் காவியை கொடுத்த? ஒன்று. ஆமாம், அவன் கார் சாவியை கொடுத்து இல்லை, 2வது வரான், செகண்ட் டைம் நீ கார் கீயை கொடுக்கும் போது அவன் 500 ரூபா கேட்குறான்னா அவன் அதுக்கு முன்னாடி அவன் செயினை எடுத்துருப்பான்ல. அப்போ 10,000 நகையை எடுத்துட்டு உங்ககிட்ட 400 ரூபாய்க்கு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கானா, 500 ரூபாய்க்கு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கானா? அப்போ இங்கே முரண்பாடாக இருக்குது. ஓகே, இப்போது பல வழக்கறிஞர்கள், அந்த பையனோட சமூகம் சார்ந்த வழக்கறிஞர் மதுரையிலேருந்து அவங்க வந்து வாக்குமூல பதிவின்படி இந்த மருத்துவரும் அவர் தாயாரும் மதுரையில் இருக்க ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போனதாகவும், அந்த ஸ்கேன் சென்டரில் ஸ்கேனை எடுக்கும் போது நகைகளை கைட்டி அந்த பையில வச்சதாகவும், அங்கேருந்து திரும்ப அங்கேருந்து வரும்போது அந்த நகையை அவங்க இருக்கான்னு செக் பண்ணாததாகவும், நேராக இங்கே கோயிலுக்கு வந்ததாகவும், கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போய் கோயில் வாசலில் நின்று அட்ரஸுக்கு ஃபோன் அடிச்சிருக்கணும், நகை இங்கே இருந்துச்சு. அப்போது கோயிலுக்குள்ளே இவங்க நகை எடுத்ததுக்கு உண்டான எதுவுமே இல்லை. அப்போது அனைவரும் வந்து
இப்போ இந்த மாதிரி அதாவது நீதிமன்றத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க, இவங்க வழக்கறிஞர் தரப்பில் இவங்க ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்தாங்க, பட் அங்கே கூட தொலைஞ்சிருக்கலாம். இப்போது எங்கேயோ கிடச்சிருச்சு. 10 சவரன் நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டா அந்த பையன் உயிரோடு வந்துடுவானா? முடியாது, வர முடியாது. இது வந்து பப்ளிக்கோட கேள்வி. பட்டு அந்த இறந்த பையனோட சகோதரர் அவங்க குடும்பத்தில் கேள்வின்னா, தப்பே செய்திருந்தாலும் அதுக்கு இதுதான் ஒரு தீர்வா? தப்பு செஞ்சிருந்தா வந்து எஃப்ஐஆர் போட்டு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணி. இன்னொரு விஷயம், இவர் இறந்துட்டார்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணை கூப்பிட்டு காவல் நிலையத்தில் வரும்போது வேற ஒரு புகாருக்காக அங்கே வழக்கறிஞர் அந்த காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. ஓகே, அவங்கள கூப்பிட்டு இவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு இருக்காங்க. ஓ, அந்த பொண்ணுக்காக கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. மொத்தத்தில் அந்த பொண்ணு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணல, 100 கால் தான் பண்ணியிருக்கு. ஆமாம். ரெண்டாவது, இது வந்து உமன் ஹராஸ்மெண்ட் கிடையாது. இதை எஃப்ஐஆரை எத்தனை மணிக்கு போட்டாங்கன்றது வெளியே வந்துடலாம், எடுத்து வெளியே விடலாம். ஆனால் அவங்க ப்ரீஸ் பண்ணணும். அப்போ அதை போலீஸ் தரப்பில் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை போலீஸ்க்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க புகார் கொடுத்தது கம்ப்ளைண்ட்டாக கொடுத்ததாகவும் கிடையாது. அப்போது கைது செய்து அவர் காவல் நிலையத்துக்கு கொண்டே போகல. ஃபுல்லாக இல்லீகல் டிடென்ஷன் தான் கொண்டு போயிருக்காங்க. ஸ்பெஷல் டீம்னா தன்னை பெரிய கொம்பு முளைச்சதா நினச்சிக்கிட்டு இப்போ இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 6 பேர். நியாயமாக பார்த்தா சட்டப்படி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல 176 இது சந்தேகத்திற்கமான மரணம் தான் சொல்லியிருக்காங்களே. இந்த சந்தேகத்துக்கிடமான மரணம் வந்தாலும் இப்போ உறுதி செய்யப்பட்டுருச்சு இந்த 6 பேர். இவங்களை சஸ்பெண்டுன்றது மாதிரி இதுமாரி அங்கங்கே லாக்அப் டெத்துகள் பல இடத்துல நடக்கும்போது இவங்களை சஸ்பெண்டுன்றது தீர்வு ஆகாது. இவங்களை சிறையில் போட்டால் கூட இவங்க வெளியே வந்து கொஞ்ச நாள் பொறுத்து அந்த சஸ்பெண்டை ரீவொர்க் பண்ணிவிட்டு அந்த சஸ்பெண்டு ஒரு பக்கம் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது டியூட்டிக்கு வந்துடுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து இப்போ மற்ற பரிபாலங்களுக்கு கிடைக்காது, ப்ரொமோஷன் கிடைக்காது. ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சஸ்பெண்ட் ஆவாங்க. அப்போயும் 1/2 மாதம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அடுத்த ஒரு 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு. அப்போ கேஸ் முடிஞ்சும் போது இவங்க செட்டில்மெண்ட் வரப்போகுது. இது வந்து ஒரு செயின் மாதிரி இருந்து அனுப்பணும் அவங்கள. ஆமாம், இது வந்து சர்வீஸ்லேருந்து டெர்மினேட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த ஒரு 6 பேர் பண்ண விஷயம் வந்து இன்னைக்கு அந்த எஸ்பிக்கு பேர் எஸ்பியை மாற்றணும் அப்படின்னு அப்பகுதி மக்கள் சொல்கிறாங்க. இந்த 6 பேருக்கு மேலே இன்ஸ்பெக்டர், ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாது, அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கே அவர் நாலேஜுக்கே தெரியாது. அதுக்கு பேர் டிஎஸ்பி இருக்கார். ஆனால் டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, எஸ்பியை சொல்லிவிட்டு முதல்வரை சொல்கிறாங்க. அப்போது இந்த 6 பேர் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு பெரிய விமர்சன பொருளாக வந்து விடுச்சு. இந்த 6 பேரையும் சிறையில் அடைச்சா மட்டும்தான், சிறையில் அடைச்சாலும் அவங்கள வந்து இந்த காவல்துறை பணியிலேருந்து நீக்கம் செய்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து எதிர்காலத்தில் முதல்வர் இது மாதிரி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனால் இந்த 6 பேர் மீதும் தனியாக ஒரு வழக்கு அவங்க குடும்பத்தினர் சைடில் ஒரு புகாரை வாங்கி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கணும். 1. 2வது வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர் அவங்க வந்து 500 ரூபாய் கேட்டு சண்டை போட்டார். அவங்க தாயார் என்ன சொல்கிறாங்க, இறந்து போன அஜித்குமாரோட தாயார் மாலதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் குடிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அவன் திருட மாட்டான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. அதை தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இவ்வளோ பேர் அஜித்குமாருக்கு நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் திருட்டு பையனாக தான் நின்றுக்க மாட்டான். ஊரே கடையடைப்பு பண்ணியிருக்கேன் சார் அந்த பையனுக்காக. ஏன்டா திருட்டு பையன் கிடையாது, ஏன்னா அவன் மேலே முன்றிய வழக்குகள் எதுவுமே கிடையாது. குடிகாரனை பொறுத்தளவுக்கு அன்னைக்கு தேவை அவனுக்கு 400-500 தான் தேவை. நீங்கள் 5 லட்ச ரூபா பொருள் கூட அவனுக்கு 400-500 தான் அவன் கண்ணுக்கு தெரியும். அப்படின்னும் போது அவன் 500 ரூபாய் கேட்டு பிரச்சனை பண்ணியிருந்தானா நீ கார் சாவியை கொடுத்துருக்க கூடாது. இப்போ நீ சொல்கிற பிரச்சனை பண்ணுறான் இல்லை, அவன் வந்து கொடுத்து கேட்டிருந்தான்னா அவன் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட திரும்ப கீயை கொடுக்கறதுக்கு முன்னாடி நகையை எடுத்துட்டான். அப்போ அவன் 10 சவரன் நகையை எடுத்து வச்சவனா உங்கள்கிட்ட உன்னை அங்கேருந்து வெளியே திறத்துறதுக்கு பார்ப்பானா, உன்னை அங்கேருந்து கடத்தி உன்னை போக சொல்லி உன்னை அப்புறப்படுத்த நினைப்பானா, உங்ககிட்ட 500 ரூபாய் கேட்டு தகராறு பண்ணுவானா. இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதில் இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஒரு டிஎஸ்பி மாட்டுவார். இப்போ இன்னைக்கு வந்து மற்ற கட்சிகள் சொல்லும்போது பார்க்கும்போது இந்த கட்சி அந்த கட்சியில் எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிச்சிச்சு. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று 6 மணிக்கு அவரோட உடற்கூறு ஆய்வை இது பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு உடற்கூறு ஆய்வை முடிச்சு நைட்டு 11:30 மணிக்கு அவனுக்கு நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க அவங்க ஊரில் காவல்துறை இதில் வந்து. ஆனால் இது அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்ததுன்னு சொல்லவே முடியாது. இந்த 6 பேரும் தனிப்படை இல்லை, இந்த தனிப்படை ஸ்பெஷல் டீம், இந்த ஸ்பெஷல் டீம் வந்து அத்துமீறி நடந்திருக்காங்க. இது ஒரு மனித உரிமை மீறல். இது
அதுவும் இல்லாமல் இல்லீகல் டிடென்ஷன். ஆமா, இல்லீகல் கூட போடல. ஆமா, அது வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்டில் நாங்கள் வந்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டோன்றதெல்லாம் இது கடந்து போக முடியாது. அப்படியா இல்லீகல் அதாவது அவங்க பண்ணதுக்கு அப்படி தான் நடந்துச்சுன்னா எஸ்பியே பணியிட மாற்றம் தான் செய்யணும், எஸ்பிக்கே பணியிட மாற்றம் தான் செய்யணுமே தவிர இவங்கள சிறையில் தான் அடைக்கணும். நிச்சயமா இவங்கள சிறையில் தான் அடைக்கணும். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும். 24 மணி நேரம் ஆச்சுன்னா நீதிபதிக்கு முன்னாடி ஆஜர்படுத்தி வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வழக்கறிஞர் உறுதிப்படுத்த என்ன சொல்றாங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்காங்க. ஆனா இப்போ செத்து போன பிறகு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி என்ன சார் புண்ணியம்? விசாரணைக்கு முதல் தகவல் அறிக்கை ஆனா ஒரே ஒரு சிஎஸ்ஆரை மட்டும் பதிவு பண்ணிட்டு இதுல முதல் தகவல் அறிக்கை என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு இவர் திருடிட்டாரு, நான் இவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துறேன், வெள்ளிக்கிழமை கோர்ட் இருக்கும்ல, நீ வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தானே கொண்டு போய் நான் ஆஜர்படுத்துறேன் அப்படின்னு அவரை சிறைக்கு அமிச்சிட்டு மறுநாள் அவரை விசாரணைக்கு எடுத்துருக்கணும்ல. இவன் நொட்டோரியஸ் அக்யூஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் ஆல்ரெடி கிரைம் அக்யூஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு நடுவில் பலர் வந்து அந்த கோயில் நிர்வாகத்தோட சிசிடிவியை கேட்குறாங்க. ஆனால் காவல்துறை அந்த ஒட்டுமொத்த கோயிலோட டிவிஆரை தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ அந்த சிசிடிவி இருந்தால் வெளியே வந்திருக்கும். இப்போது இந்த 6 பேரை காப்பாற்றணும்னு காவல்துறை நினைக்காது, நிச்சயமாக நினைக்காது. பட் வந்து காவல்துறை வந்து இன்னும் கடுமையான நடவடிக்கையை அந்த 6 பேர் மேலே எடுக்கணும். ஒன்று, அரசியல் ஆக்கப்படுதுன்னா இது வந்து முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும்னா, மாற்று கட்சி ஆட்சியில் இருக்கும் போதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை தான் இன்றைக்கி எல்லா கட்சியும் பண்ணோம். அப்போது ஊர்வாயை மொத்தமாக அடைக்கிறதுக்கு இந்த 6 பேரை காவல்துறையிலேருந்து டெர்மினேட் பண்ணால் மட்டும்தான் இவங்க மற்றும் உதாரணமாக இருக்கும். நாங்கள் அதை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அந்த பையனோட குடும்பத்துக்கு அவன் வந்து 29 வயசு. இதில் ஒரு சின்ன தகவல்னா அவனுக்கு கல்யாணம் ஆகியே 1 மாதம் 2 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவனோட எதிர்காலம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த கூட அரெஸ்ட் பண்ண அந்த 4 பேரோட நிலை என்ன? ஒருவேளை இன்னும் ஒருத்தன் உயிர் போனதுக்கப்புறமா நகையை மறைச்சி வச்சுருப்பானுங்க. ஆமாம். இப்போ அந்த 4 பேரை விட்டுட்டாங்களா, இல்லை அந்த வழக்கு பதிவு பண்ணாங்களா, இல்லை அந்த அஜாக்கிரதையில் அவங்க மருத்துவரை வேற எங்கேயாவது நகையை கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்து இங்கே வந்து இப்போ 10,000 நகை. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த மருத்துவர்கிட்ட ஊடகம் செய்தி கேட்குது மைக்கை நீட்டி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர் தான் எடுத்தார், நீங்கள் பார்த்தீங்களா, அவர் எடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா, இல்லை அவர் 500 ருபீஸ்க்கு என்கிட்ட சேர் கொண்டு வந்து வீல் சேர் கொண்டு வந்து 500 கேட்டு பிரச்சனை பண்ணார், நான் 100 ருபீஸ் தான் கேட்டார். ஒரு உயிர் போனதுக்கு அப்புறமும் இவ்வளவு அந்த அவர் தான் எடுத்தார்னா அப்போ அக்யூரேட்டாக நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்ததை சொல்லியிருக்கணும்ல. இன்னைக்கு வந்து இதில் நீதிபதி முன்பு வந்து தாக்கல் செய்யும் போது ஒரு ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்திருக்காங்க, ஸ்கேன் பண்ணும்போது எக்ஸ்ரே எடுக்கும்போது உடலில் இருக்க கலைப்பாங்க. அப்போது நீங்கள் வேற எங்கேயோ எடுத்துகிட்டு வச்சுட்டு கூட வந்திருக்கலாம்ல, இல்லை எங்கேயோ மிஸ் பண்ணியிருக்கலாங்கல்ல. வயசானவங்களை கூட்டிகிட்டு வராங்க, இவங்க டிரைவும் பண்ணணும், அவங்களையும் பார்த்துக்கணும். அப்போது இவங்களுக்கு நடுவில் ஏதோ ஒரு அதிகார பலம் உள்ள வந்து அவங்களுக்கு அறிவுறுத்தியது. அதன் வழிமாக தான் இந்த காவல்துறை 6 பேர் செய்ததுன்னா இந்த 6 பேர் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அந்த 6 பேரை அவங்க மேலேயே வழக்கு பதிவு செய்து அந்த ஊரை வந்து கொஞ்சம் காம் டவுன் பண்ண வைக்கணும்னா இதே இந்த 6 பேரையும் கைது பண்ணி சிறையில் போட்டால் மட்டும்தான் அந்த ஊர் கொஞ்சமாவது அடங்கும். இது இல்லைன்னா அப்பகுதியில் அரசுக்கு எதிராக ஒரு பெரிய விமர்சனம் இதை வச்சே கிளம்புறதுக்கு வாய்ப்பு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த சிவகங்கை இந்த லாக்அப் டெத்தை பற்றி ஒரு விரிவாக பேசியிருக்கீங்க. இது லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது, இல்லீகல் டிடென்ஷனில் போய் விசாரித்து அந்த பையனை வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. இதற்கு காரணமாக இருந்த 6 பேரை வந்து சர்வீஸில் இருந்து டெர்மினேட் பண்ணி 6 பேரையும் சிறையில் போட்டால் தான் அதுக்கு ஒரே ஒரு தீர்வு. குறிப்பாக அந்த புகார் கொடுத்த மருத்துவரையும் உரிய முறையில் விசாரிக்கணும்னு உங்களுடைய பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. இந்தியாவிலேயே ஒரு பேஸ்பொருளாக மாறி இருக்க இந்த சிவகங்கையில் நடந்த இந்த இல்லீகல் டிடென்ஷன் டெத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். மிக்க நன்றி.